I am Shandini, dear plus 2 accountancy students, chapter number 5, admission of a new partner, sum number 13, page number 176. இதில் Brema and Chandra share profit in the ratio of 5:3. 5:3 na total share வந்து 5 plus 3 8. ஹேமான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரேமா எவ்வளோ சரண்டர் பண்ணியிருக்காங்க. சரண்டர்னா என்ன, சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கும் போது அதை ஓல்டு ரேஷியோட மல்டிப்ளை பண்ணும் 1/8. அண்ட் சந்திரா என்ன பண்ணியிருக்காங்க 1/8 ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ஹேமா. Calculate new profit sharing ratio and sacrifice ratio. இப்போ sacrifice ratio நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரேமா கண்டுபிடிப்போம். பிரேமாவுடைய ஷேர் ஓல்டு ஷேர் என்ன 5. இப்போ 5/8 எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்காங்க 1/8. இப்போ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் 5 64 8 into 8 64. ஓகே, இப்போ பிரேமா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சந்திரா 5/8 64 ஹேமாக்கு கொடுத்துருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேயா, சந்திராவுடைய ஷேர் எவ்வளோ 3/8 அவங்களும் 1/8 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3/64. ஓகேயா, இப்போ ஷேர் sacrificed Brema is to Chandra எவ்வளோ 5:3. ஓகேயா, சந்திரா 5:3. இப்போ நியூ ரேஷியோ ஃபர்ஸ்ட் பிரேமா. நியூ ரேஷியோக்கு என்ன செய்வோம், அவங்களோட ஓல்ட் ரேஷியோவோட சாக்ரிஃபைஸ் ரேஷியோவை மைனஸ் பண்றோம். ஓல்ட் ரேஷியோ எவ்வளோ 5/8. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ 5/64. இதுதான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ இல்லையா, 5/64. இப்போ 64ல 8 எத்தனை டைம்ஸ் இருக்கு 8 டைம்ஸ் இருக்கு. இப்போ இதையும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கேயும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 40 5/8 is 40 minus 5 divided by 64 is equal to 35/64. ஓகே, இப்போ சந்திராவோட ஓல்ட் ரேஷியோ என்ன 3/8. அவங்களுடைய sacrifice ratio எவ்வளோ 3/64. இப்போ இதையும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம், இதையும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஓகேயா, so 3 8s are 24 minus 3 divided by 64. 24 ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 21/64. இப்போ ஹேமாவுடைய ரேஷியோ ரெண்டு பேருடைய சாக்ரிஃபைஸ் ரேஷியோவை ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதுதான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ இல்லையா. ஸோ 5/64 பிளஸ் 3/64 பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கு, அதனால 8/64. இப்போ நியூ ரேஷியோ இப்படி எடுத்து எழுதணும். ரேஷியோ யாருக்கு பிரேமா is to Chandra is to Hema. பிரேமா உடைய நியூ ரேஷியோ எவ்வளோ 35. இது so 35/64. சந்திரா உடையது எவ்வளோ 21/64. பேஸ் ஈக்குவலா இருந்தானே எழுதணும் அவசியம். இவங்களுடையது எது ஹேமாவுக்கு 8.